சக்தி வந்து அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து கொடுக்குற பார்ட்டிக்கு போறாரு. போயிட்டு வந்து என்ன பண்றாருன்னா, எனக்கு வேணாங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஆனா அவர் வந்து அதெல்லாம் முடியாது. இதோட அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்ட்டிய நம்ம கொண்டாட போறோம். நீங்க குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி குடுக்குறாரு. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்காக வந்து நான் வந்து ஒரு பிரசன்ட் பண்ணுறதுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலையும் குடுத்துட்டாரு அவர்ட்ட. உடனே சக்தி எல்லாத்தையும் குடிச்சிட்டு அதையும் வாங்கிக்கிறாரு. பாட்டிலோட சக்தி வந்து ஓவரா குடிச்சிட்டு வந்து தள்ளாடினே வீட்டுக்கு வராரு. அத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க. "இங்க பாருங்க, நிறுத்துறீங்களா? சும்மா திட்டிகிட்டே இருக்காதீங்க, புரியுதா? இந்த பாட்டில் என்ன மாதிரி பிராண்டு தெரியுமா உங்களுக்கு? இதை இங்கேயே உங்க முன்னாடி எல்லாம் முன்னாடி குடிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பொன்னி வந்து "அதை நான் குடிக்க விட மாட்டேன். அந்த பாட்டிலை நான் போட்டு உடைப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே தூக்கி போடுறாங்க. உடனே சக்தி வந்து கோவப்பட்டு அப்படியே டென்ஷன் ஆயிடுறாரு. "என்ன பண்ண போறீங்க? நடிச்சிருவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் நான் அடிக்க மாட்டேன்" அப்படின்ற மாதிரி. "பொன்னி, ஏன் பொன்னி இப்படிலாம் பண்ண?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இப்போ வரப்போறீங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க உள்ள. எல்லாருமே அப்படியே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. "பொன்னியா இது பேசுனது?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து ஜெயா வந்து அப்படியே வந்து ஒன்றுமே புரியாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்து, "பொன்னி இப்படி பேசுவா, நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படி ஆக்ரோஷமாக பேசினா" அப்படின்னோடனே, பேசுனதில் என்ன தப்பு இருக்குது? புருஷன்காரன் குடிச்சிட்டு வந்தால் பொண்டாட்டி வந்து தட்டி கேட்கணும். அவள் தான் உண்மையான பொண்டாட்டி, கரெக்டாக தான் செஞ்சுருக்கா அவ அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு வந்து சக்தியோட அப்பா. "பரவாயில்லையே, முதல் முறையாக வந்து பொன்னியை பாராட்டியிருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே பொன்னி வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? தினமும் குடிச்சிட்டு வருவீங்களா? உங்களுக்கு என்ன பழக்கம் இது? எங்கே வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. "என்ன பொன்னி, நீயும் என்ன திட்டுற? பின்ன உங்களை திட்டாமல் கொஞ்சுவாங்களா? கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சுறாங்க உங்களெல்லாம். வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு வந்து இழுத்துட்டு போகிறாங்க பாத்ரூமுக்கு. "ஏன் பொன்னி இங்கே இருக்க? இப்போலாம் என்னால் குளிக்க முடியாது. குளிச்சு தான் ஆகணும், புரியுதா? உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறாங்க. "பொன்னி, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சிலு சிலு சிலுன்னு இருக்குன்னு" சந்தோஷப்படுறாரு. உடனே வந்து சோப்பெல்லாம் வந்து போட்டுட்டு அப்படியே குளிப்பாட்டுறாங்க. "இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, புரியுதா?" "இல்லை பொன்னி, நான் நல்லா தானே செஞ்சுட்ருக்கேன், சூப்பராக இருக்குது இந்த குளியல்" அப்படின்றாரு. உடனே சோப்பு வந்து வழுக்கிட்டு போகுது. அந்த சோப்பில் வந்து பொன்னி வந்து தெரியாமல் காலை வச்சிடுறாங்க. பொன்னி வழுக்க அப்படியே வந்து வழுக்கிட்டு போகிறாங்க. உடனே சக்தி தாங்கி பிடிக்கிறாரு. அப்போ பொன்னி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ சக்தி வந்து அவங்க மேலே அப்படியே வந்து விழுந்துடுறாரு. தன்னை அறியாமல் வந்து பொன்னி வந்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து சக்திக்கு வந்து ட்ரெஸ்லாம் கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் எழுந்தோடனே வந்து சக்தி வந்து பொன்னியை தேடுறாரு. பொன்னி வந்து "உங்ககிட்ட நான் பேச விரும்பலை" அப்படின்றாங்க. "ஏன் பொன்னி?" அப்படின்னோடனே, "இந்த வீட்டில் நான் இருக்கணுமா வேணாமா?" "இருக்கணும் பொன்னி" அப்படி. "அப்போ நான் இருக்கணும்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்கன்றாங்க." உடனே யோசிக்கிறாரு. "என்ன சத்தியம்?" அப்படின்னா, "இனிமேட்டு நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நான் இங்கே இருப்பேன்" அப்படின்னோடனே, "சத்தியம்லாம் எதுக்கு பொன்னி? அதெல்லாம் தெரியாது. நீங்கள் பண்ணி கொடுத்தா தான் நான் உங்ககிட்ட பேசுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "நான் இங்கே இருக்க மாட்டேன் இல்லைனா" அப்படின்றாங்க. "சரி சரி, நான் பண்ணி கொடுக்குறேன்னு" சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன் போதுமான்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. பொன்னியும் சந்தோஷப்படுறாங்க. இதோட முடியுது.